உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்ற. இப்போதும் கூட 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் படிப்போமாக. முதலாவது நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 18 முதல். எரிகோவிலிருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். எலியாவை தேடி நாங்கள் போகிறோம் என்று தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம் சொல்லும்போது, இல்லை வேண்டான்னு சொல்லி பார்த்தான். ஆனால் இவர்கள் நாம் போய் தேடுறோம் என்று சொன்னார்கள். சரி போங்கன்னு விட்டுட்டு, சலித்து போக மட்டும் கேட்டபடியால் போங்கன்னு விட்டுட்டான். இப்பொழுது அவர்கள் திரும்பி வந்து எலியாவை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். நான் தான் போக வேண்டான்னு சொன்னேன்ல, அப்படி சொல்கிறான். சரி, இப்பொழுது அந்த நடக்கப் போகிற ஒரு அதிசயத்தை பாருங்கள். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் என்றார்கள். பாருங்க, நல்ல பட்டணமா, தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ். குடியிருக்கிறதுக்கு நல்ல இடம், ஆனால் தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இது நடந்த இடம் எங்கே? எரிகோ. இந்த எலிசா எப்படி அங்கே வந்தான்? எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது அவன் கில்காலிலேருந்து கர்த்தரனை பெத்தேலுக்கு போக சொல்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து எரிகோவுக்கு போக சொல்கிறாரு, அங்கேருந்து யோர்தானுக்கு போக சொல்கிறாருன்னு சொன்னபோது அவனோட கூட எலிசாவும் வருகிறான். யோர்தானை தாண்டி போனார்கள். அங்கே கர்த்தர் எலியாவை ஒரு சுழல் காட்டில் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அவனிடத்திலிருந்து விழுந்த அந்த சால்வையை எடுத்து முறுக்கி யோர்தானை அடித்து யோர்தான் பிளந்தது. அவன் இக்கரைப்பட்டான். இக்கரைப்பட்டு எரிகோவுக்கு வந்து விடுகிறான். அந்த சமயத்தில் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களெல்லாம் நாங்கள் போய் அவனை தேடட்டோம்னு கேட்டு பார்த்தா எவ்வளோ சலித்து போகும் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. சரி போய் தேடுன்னு விட்டால் கடைசியில் வர்றாங்க, 3 நாள் கழித்து கண்டுபிடிக்க முடியலன்னு. சரி, நான் தான் போக வேண்டான்னு சொன்னேன்லன்னு சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு காரியம், அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் எல்லாரும் எலிசாவை தங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று நீங்கள் அதை வாசிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா 15வது வசனத்தில் எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் அவனை குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. அப்போ தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, நான் ஏற்கனவே சொன்னேன், எலியா தான் அவன் போகிற ஊர்களிலே அநேக இடங்களிலே அங்கே தீர்க்கதரிசிகள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அங்கே எப்படி கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பது, கர்த்தருடைய வரங்களை பெற்று எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்று அதை ஒரு ஸ்கூலாக நடத்தியிருந்திருக்கிறான்.
அங்கே கில்கால்லேருந்து பெத்தேல் போகும்போது அங்கே இருக்க தீர்க்கதரிசிகள் புத்திரர் வர்றாங்க. அப்புறம் எரிகோவுக்கு போகிறப்ப அங்கே இருக்க தீர்க்கதரிசிகள் புத்திரர் வர்றாங்க. அப்போ நமக்கு சொல்லப்படுறது இந்த 2 இடம். இன்னும் வேறு இடங்களிலும் அது இருந்திருக்கக்கூடும். இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோடு கூட இசைந்து வருகிற ஆட்களை நீங்கள் வளர்த்து விட முடியும். உங்களுடைய வீடுகளில் அல்லது எந்த இடத்துல நீங்கள் அவர்களை சந்தித்து பேச முடியுதோ, வேத வாக்கியங்களை எடுத்து இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது என்று வசனத்தை காட்டி 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 அவர்களுக்கு போதிக்க வேண்டும். சும்மா சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. சபையிலும் அதே காரியம் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நான் பொதுவாக பைபிள் நல்லா படிச்சிருக்காங்கங்கிறதுனால ஓரளவுக்கு வசனத்தை எடுத்து காட்டாமே நான் சொல்லிட்டு போவேன். கதை அங்கே அவ்வளோ நன்றாக வரும். ஆனால் இந்த புதிதாக வருகிறவர்களுக்கு வசனத்தை எடுத்து காட்டி இப்படி இருக்கிறது என்று சொல்லும்போது தான் அவர்களுக்கு அது மனதிலே பதியும். சரி, அங்கே எலியா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை செய்திருந்தான். அவனுக்கு பிறகு அந்தந்த ஊர்களிலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு அவர்களால் இயன்ற அளவுக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள். எலியாவுக்கு பிறகு எலிசா வருகிறான். எலிசாவை இப்பொழுது இவர்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் முழுவதும் இந்த ஆவிக்குரிய ரீதியிலே எலிசாவின் தலைமையிலே அங்கே அநேக தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசி புத்திரர் அங்கே தேசமெங்கும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் அது எப்படி இருக்கும்? இன்றைக்கும் கூட சில ஆவிக்குரிய தலைவர்கள் ஆங்காங்கே சபைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை அங்கே பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதுவும் ஒரு விதத்தில் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயந்தான். சரி, இப்பொழுது எரிகோவுக்கு வருவோம். இங்கே பெத்தேலிருந்து, அதாவது யோர்தான் நதியிலிருந்து புறப்பட்டு எரிகோவுக்கு வந்த இந்த எலிசா அங்கே சில நாள் தங்கி இருக்கிறான். ஏன்னா இவங்க 3 நாள் போய் தேடிட்டு திரும்பி வர்றாங்க. அங்கே அது வரைக்கும் அவன் அங்கே இருக்கிறான். பாருங்கள், அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இந்த எரிகோ பற்றி இதற்கு முன்பு நீங்கள் எங்கே வாசித்திருக்கிறீர்கள்? எரிகோ பட்டணத்தில் இருந்த ராகாப் என்னும் வேசி, அவள் இயேசுவை, அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அந்த மீதி எரிகோ மக்களோட கூட அவள் அழிக்கப்படாதிருந்தாள், அவள் காக்கப்பட்டாள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு மனுஷன், அந்த வேசி ராகாப் வேசி, புறஜாதி பெண், ஆனால் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். அவள் என்ன சொல்கிறா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அவள் சொல்லிட்டா. ஆக உண்மையாகவே அப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒரு நேரம் வந்தது. ஏற்றுக்கொண்டாள். அவள் இஸ்ரவேலர் கோத்திரத்தோட கோத்திரமாக சேர்ந்துட்டா. சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். அந்த எரிகோ கோட்டையை விழப்பண்ணுற போது யோசுவா என்ன சொல்லியிருந்தான்? அந்த கோட்டை விழுந்த பிறகு அவன் சொல்கிறான், மறுபடியுமாய் இந்த எரிகோவை கட்டுகிற மனுஷன் அதை அஸ்திபாரம் போடும்போது தன்னுடைய மூத்த குமாரனையும், அதுக்கு வாசல் நிலையை வைக்கும்போது அவனுடைய இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஏன்னா இந்த எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம்னு சொல்லிட்டான். இவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நின்றார்கள். எப்பொழுதுமே கர்த்தர் சொல்லுவார், முதல்ல ஒரு சமாதான கொடியை காட்டு, அவங்க சமாதானம் இருந்து உங்களுக்கு பகுதி கற்றவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள உயிரோட வச்சுக்கிறலாம் அப்படி சொல்லுவார். அதை செய்வாங்க. ஆனால் இவங்க எதிர்த்து நின்றார்கள். அது மாத்திரமல்ல, இது ஒரு விதத்தில் சபிக்கப்பட்டு போயிட்டு. எப்படி சபிக்கப்பட்டது? யோசுவா சபித்து விடுகிறான். ஏயா ஒரு மனுஷன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு சபிச்சிடலாமா? அப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். கேட்டு பார்த்தா இல்லை, யோசுவா சபித்ததில் கர்த்தருடைய பின்னணி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
கர்த்தர் தான் யோசுவாட்ட பேசி அந்த மாதிரி அந்த சாபத்தை சொல்லியிருக்கிறாரு. அதனால் எரிகோ பட்டணம் ஒரு பட்டணமாக இருந்துருச்சு. சரி, எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த பட்டணத்தை மறுபடியும் எடுத்து கட்டுக்கிறவன் அஸ்திபாரம் போடுறப்ப மூத்த குமாரனையும் கதவு நிலையை வைக்கிறப்ப இளைய குமாரனையும் கொடுக்க கடவன். சரி, சாபம். ஆனால் அத்தோடு அந்த சாபத்தோடே அந்த எரிகோ எல்லாமே முடிந்து விட்டதா என்றால் இல்லை. பாருங்கள், கர்த்தர் அம்மோனியரையும் மோவாபியரையும் சபித்திருந்தார். 10ஆம் தலைமுறை வரைக்கும் கூட இவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அவர்கள் தவறான விதத்தில் அந்த சந்ததி பிறந்தது என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த மோவாப் சந்ததியிலிருந்து ரூத் ரட்சிக்கப்பட்டு வந்தாள். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நான் அநேகர் அங்கே அந்த அம்மோனியர் மோவாபியரில் ஆண்டவரை கர்த்தரை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் உண்டு. அதாவது சபிக்கப்பட்டதுன்னா மொத்தத்தில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் போயிட்டாங்கங்க. அப்படி கிடையாது. அதிலே மனம் திரும்புகிறவர்கள் சாகவே சாவா என்று நான் சொன்னாலும் கூட அவன் மனம் திரும்பினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொன்ன கர்த்தர் மாறாதவர். இங்கே பாருங்கள், இந்த எரிகோவில் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. என்ன நடந்தது? இப்படி சபிக்கப்பட்ட இந்த எரிகோவில் அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசி புத்திரர் இருக்கிறார்கள். எலியா வரும்போது எலிசாக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது? தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசி புத்திரர்களும் அங்கே இருந்தால் அதனை சபிக்கப்பட்ட நாடுங்களா? இல்லையே. மறுபடியும் எவ்வளவு சபிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை மறுபடியும் மீட்கும்படியாய் தேவன் தம்முடைய ஆட்களை அங்கே அனுப்புகிறார். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எதை சபிச்சிட்டாங்க அதனால் சுத்தமாக சபிக்கப்பட்டு போச்சு? கிடையவே கிடையாது. இந்த எரிகோ பட்டணத்தில் அங்கே தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசி புத்திரர். அங்கே நான் சொன்னேன் எலியா தீர்க்கதரிசி பள்ளிக்கூடம் நடத்தியிருந்திருக்கான்னு. ஏன்னா இங்கே இருக்குது, பெத்தேலில் இருக்குது, இன்னும் மற்ற இடங்களில் இருக்குது, நமக்கு சொல்லப்படலை, அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த ஊரில் எலிசா 2-3 நாள் தங்கி இருக்கிறான். என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த பட்டணத்து மனுஷர் எலிசா கிட்ட வர்றாங்க. இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் என்றார்கள். அவங்க கர்த்தருடைய மனுஷன் வர்றாங்க. இது இப்போ இங்கே பாருங்கள், இந்த காலகட்டங்களில் கூட ஒரு சிலர் சில ஊர்களிலிருந்து இங்கே ஒரு சபை போதகர் இருக்கிறார், சபை நடத்துகிறார், நான் அங்கே போய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறேன் என்று மக்கள் வருகிறார்களா இல்லையா? அதுபோல் எரிகோவிலையும் கூட ஒரு சிலர் இங்கே கர்த்தருடைய மனுஷன் வந்திருக்கிறார், நாம் அவர்கிட்ட போய் பேசுவோம், இந்த தேசம் பாழாக கிடக்குது, தண்ணீர் பாழாக கிடக்குது, பேசுவோம் என்று எலிசாவிடத்தில் வருகிறார்கள். அதுவே ஒரு பெரிய விஷயமா இல்லையா? கர்த்தரிடத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தருடைய மனுஷன் இந்த மனுஷர்களை பாருங்கள். என்ன சொல்லிட்டாங்க? பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ். கர்த்தருடைய மனுஷன்ட்டு அப்படி சொன்னால் எப்போ நான் என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு எலிசா போகலை. என்ன நடந்தது? அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது புது தோண்டி, புதுசாக ஒரு கலையம் எடுத்து அதில் உப்பை போட்டு கொண்டு வா அப்படின்றான். அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். என்ன ஒரு அற்புதம்! கேட்டது புது தோண்டி, அது நமக்கு காரணமெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்ப்பா ஒரு வெங்கல பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடாதா, ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடாதா, அப்படியெல்லாம் உப்பு போட்டிருக்கக்கூடாதான்னு கேட்கலை. அவன் சொன்ன அவ்வளோதான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், புது தோண்டி எடுத்துகிட்டு அதில் உப்பை போட்டு கொண்டு வா. இந்த வார்த்தைக்கு அந்த மனுஷர் கீழ்ப்படுகிறார்களா என்பதுதான் கேள்வி. கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தருடைய மனுஷன் மூலமாக பேசுகிறார், புது தோண்டி உப்பை போட்டு கொண்டு வாருங்கள். அவங்க யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு உடனே போய் அதே போல் புது தோண்டி எடுத்து உப்பை போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய்
உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏங்க என்ன நடந்துருச்சு? உப்பை கொண்டு நீரூற்றில் போட்டானா, போட்டவுடனே சொல்லிட்டான் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். எலிசாவா? இல்லை, கர்த்தர். எலிசா கர்த்தருடைய கரங்களில் ஒரு கருவியாக இருக்கிறான். இப்போ கொண்டு போட்டுட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன்னு சொல்கிறான். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? என்னையா அது, தோண்டியை கொண்டாட சொன்னானா, உப்பை கொண்டாட சொன்னானா, போட சொன்னானா, போட்டானா தண்ணீர் ஆரோக்கியமாயிருச்சான். இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நீங்கள் கவனிக்கணும், எரிகோ சபிக்கப்பட்ட நகரம்தான். அதிலிருந்து ராகாப் வேசி மட்டும் தப்பினாள். அவள் இஸ்ரவேலராக அவள் கலந்துட்டா. இந்த ஜனங்கள் அப்படியே கர்த்தர் விட்டாரான்னு கேட்டால், அங்கே கர்த்தர் தீர்க்கதரிசிகள் பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி தீர்க்கதரிசிகள் புத்திரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் வருகிறார்கள். அப்போ அந்த ஊரில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆட்களை கர்த்தர் வச்சுருந்துருக்கிறாரு. அங்கே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு வருது. இப்போ இன்றைக்கி ஒரு கூட்டம் ஜனம் எலிசாக்கிட்ட வருது இல்லை. அப்படியானா அந்த ஊரில் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஐயா இடம் நல்ல இடம் தான் ஐயா, ஆனால் தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ். கர்த்தர் வர்றாரு, என்னமோ சொல்கிறாரு, தோண்டி எடுத்துட்டா உப்பை போட்டு வா, கொண்டு போட்டாச்சு, தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. இப்பொழுது நம்முடைய மத்தியிலே கூட ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட சில சாபங்களில் இருக்கலாம். அந்த சாபத்தில் கிடக்கிற அதோடு அவுட்டுங்க. அவன் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவார்களானால் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலரை சபிக்க சொல்லி பாலாக்குங்கிற மோவாபின் ராஜா பிலேயாமுக்கு கூலி பொருத்தி கூட்டிகிட்டு போகிறான். ஆக அங்கே சபிக்கிறது கூட்டி போகிறான். கர்த்தர் என்ன பண்ணி விட்டார்? அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். சபிக்க சொல்லி அவன் சொல்கிறான், பிலேயாம்கிட்ட கர்த்தர் பேசி அவங்களை ஆசீர்வதிச்சுப்பிடு இஸ்ரவேலரை அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் ஆசீர்வதிச்சுப்பிட்டான். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 3ஆவது தடவை நிமித்தங்க பார்க்க கூட போகலை, ஆசீர்வதிச்சுப்பிட்டான். ஆக கர்த்தர் வரும்போது ஆசீர்வாதம் வருகிறது, இவர்கள் கர்த்தரை விட்டு போகும்போது சாபம் வருகிறது. அப்படி எரிகோ மக்கள் சாபத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் வருகிறார். மறுபடியும் யோசுவா சபித்தாங்க. அந்த சாபத்திலே அவங்க கிடந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் அங்கே போய் ஒவ்வொருத்தட்டையாக சொல்லி நீ ரட்சிக்கப்படு என்று சொல்லி தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அங்கே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? இப்போ தண்ணீரை ஆரோக்கியமாக்கி நிலப்பாழும் இருக்காதுன்னு சொல்லி, இந்த தண்ணீர்னால் ஒரு சாபம் வராதுன்னு சொல்லி அந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். அந்த பட்டணத்துக்கு பேரிட்ச மரங்களின் பட்டணம் என்று பெயர். அது சொல்லுவாங்க, உலகத்திலேயே முதல்ல ரொம்ப ஆதி காலத்துக்கு முன்னாடி ஆரம்ப காலங்களில் இருந்த பட்டணம் இந்த எரிகோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் நம்முடைய பைபிள் வரலாற்று காரியங்களை பார்க்கும்போது அது எப்படிப்பட்டது என்று நாம் நிதானித்து கொள்ளலாம். இப்போவும் கூட நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த எரிகோ பட்டணத்து உள்ள ஒரு நீரூற்று இருக்கிறது. அதை ஏதோ ஒரு விதமாக கட்டி ஒரு இந்த பானையில் தண்ணி பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, ஒரு தண்ணீர் குடிக்க அல்லது தண்ணீர் பிடிக்க ஒரு பானையில் தண்ணி பிடிக்க, அது மாதிரி ஒரு டேப் போட்டு அந்த இடத்துல அந்த டேப்லேருந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த எரிகோ பட்டணத்துக்கு அந்த நீரூற்று அப்படி டேப்பில் போட்டு வச்சுருக்கிறாங்க, வந்து கொண்டே இருக்கிறது. அதை எலிசாவின் நீரூற்று என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா எலிசா தான் போய் அதை தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். ஆக அதற்கு பிறகு அந்த எரிகோ பட்டணத்தில் கர்த்தருடைய ஜனங்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த எரிகோ பட்டணத்துக்கு கிழக்க தான் அந்த சவக்கடல் அல்லது உப்பு கடல் அங்கே இருக்கிறது. அந்த எரிகோ பட்டணமே ஒரு
கடல் மட்டத்தை விட பள்ளத்தில் தான் இருக்குது. அதை விட இன்னும் பள்ளத்தில் அந்த உப்பு கடல் இருக்கிறது. 1330 அடி, 1300 அடின்னு வச்சுக்கிறோமே, அவ்வளவு கடல் மட்டத்திலேருந்து பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அது இந்த ரிஃப்ட் வேலின்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஆப்பிரிக்கா வழியாக போகக்கூடிய ஒரு பெரிய, அதாவது பூமி மடிந்து உள்ளே இறங்கிய ஒரு தோற்றம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பைபிளில் வாசிங்கன்னா கோராக, அபிராம், தார்த்தானெல்லாம் மோசைக்கு விரோதமாக பேசின போது அந்த பூமி பிளந்து அங்கே கோராக, அபிராம், தார்த்தானெல்லாம் அவங்களும் அவங்களோட குடும்பமும் அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அந்த பூமியில் மண்ணுக்குள்ளே போனார்கள் என்று வாசிக்கிறீர்கள். நான் சமயத்தில் நினைப்பேன், அந்த மாதிரி பூமி பிளந்து இந்த ஆட்கள் உள்ளே போகிறதுக்காக கர்த்தர் செஞ்ச ஏற்பாடு தான். இந்த மற்ற பகுதிகளை விட இந்த பகுதி மாத்திரம் பூமியில் கடல் மட்டத்தை விட மிகவும் ஆழமாய் 1300 அடிக்குன்னு பாருங்கள் எப்படி. அப்போ அந்த உப்பு கடல் 1300 அடிக்கு மேலே அது வந்து கடல் மட்டத்திலேருந்து பள்ளத்தில் இருக்குன்னா, அங்கேருந்து தண்ணி வேறு எங்கே போகும்? எங்கேயும் போக முடியாது, ஆவியாகிறது மட்டும்தான். அதுவும் கூட அந்த தான் பகுதியிலிருந்து கலிலேயாவுக்கு யோர்தான் நதியிலே தண்ணீர் வந்து, யோர்தானிலிருந்து அந்த கலிலேயா கடலிலிருந்து கடலிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர் யோர்தான் நதி வழியாக வந்து இந்த உப்பு கடலில் விழுகணும். அதுதான் தண்ணீர் சப்ளையே. ஆனால் அதுவும் மிகவும் கொஞ்சமாகிவிட்டது என்ற நிலைமையில் அந்த உப்பு கடலும் வற்றி கொண்டே போகிறது. அதனுடைய உப்பு அதிகமாக இருக்கிறபடியாலே மனிதர்கள் அதில் மூழ்க முடியாது, அதில் மிதந்து கொண்டிருப்பார்கள். சரி, அதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் அருகே இருந்த எரிகோ பட்டணம் மறுபடியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அங்கே கர்த்தர் வந்து எந்த ஜனத்தையும் நீ எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எந்த ஜனத்தையும் கர்த்தர் வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. இன்னொரு விஷயத்தை ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொல்கிறார். தகப்பன் வந்து தன்னுடைய மூத்த குமாரனை பார்த்து, நீ போய் இந்த தோட்டத்தில் வேலை செய்யணும் அப்படி சொன்னாராம். அவன் போக மாட்டேன்னானா, அப்புறமேல் மனஸ்தாப்பட்டு போனானா. ஆனால் இளைய குமாரன்ட்ட போய் நீ போய் அந்த தோட்டத்தில் வேலை செய்யணுன்னா போகிறேன்ட்டு போக மாட்டேன், போகாமல் இருந்துட்டானா. இதில் யார் கர்த்தருடைய சித்தத்தை செய்ததுன்னு கேட்டால் மூத்தவன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது? மத்தேயு 21வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். பிறகு ஆயிலும் அவன் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர் மூத்தவன் தான் என்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்ட்டார். அது என்னது ஆயக்காரர்களும் வேசிகளும்? அதாவது ஆயக்காரர்களும் வேசிகளும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து ரட்சிக்கப்பட்டுறாங்க. அது யார்? புறஜாதி மக்கள். ஆதாமுடைய காலத்திலிருந்து, அப்புறம் அந்த நோவா காலத்திலிருந்து ஷெம் காம் யாப்பேத் வந்தது, அந்த காலங்களிலிருந்து கர்த்தரை தெய்வமாய் கொண்டிராத அந்த ஜனம், ஆபிரகாமின் சந்ததியில் ஈசாக்கு வம்சவழியில் வர்றதெல்லாம் தேவனுடைய ஜனம், மீதி எல்லாம் புறஜாதிகள். அந்த புறஜாதிகளை தான் கர்த்தர் வந்து மூத்தவன்னு சொல்லிட்டாரு. அதில் ஆயக்காரன், வேசிகள் அதெல்லாம் இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்காங்க. போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்களாவது போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போகிறேன்றாங்களாம். அப்படி ஒரு கதை சொல்கிறார். எது? புறஜாதி மக்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள். அதனால் அந்த புறஜாதி மக்களாக இருந்த ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்க அப்படின்னு கர்த்தர் யூதர்கள்ட்ட பேசுகிறாரு. சரி, இது எல்லாம் எரிகோவுக்கும் அப்ளை ஆகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி கொண்டு இயேசுவே சிலுவையில் அறைந்த போது, இங்கே எரிகோவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு சந்தோஷம். அந்த எலிசாவுடைய காலத்திலேயே ஒரு கூட்டம்
எரியோவிலிருந்து இயேசு, அதாவது கர்த்தரை தெய்வமாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வந்திருந்திருக்கிறார்கள். ஆதலால் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்திருக்கும். இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தால் அந்த அது என்ன பேரிச்ச பழம் பேரிச்ச மர பட்டணம் என்று சொல்வார்கள். ஆமாம், அங்கே தான் பேரிச்ச மரங்கள் நிறைய இஸ்ரவேல் தேசத்தில் பேரிச்ச மரங்களும் பழங்களும் நிறையா கிடைக்கக்கூடிய இடம். ஓகே, அப்படியாக கர்த்தர் இந்த எரிகோவில் இருந்த தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ், அந்த நிலைமையில் இருந்த ஒரு பட்டணத்தை கர்த்தர் அன்று ஆசீர்வதிக்கிறார். நான் இப்பொழுது உங்களிடத்தில் கேட்கிறேன், வெகு நாளாக சாபத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்பொழுது கர்த்தர் வருகிறார். நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தாவே, வெகு காலம் நான் சாபத்தில் இருந்துட்டேன் ஆண்டவரே, நிலைமை ரொம்ப மோசம், இதுக்கு மேலே வாழ முடியலை, நீர் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசுங்கள். சபிக்கப்பட்ட எரிகோவை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கே தண்ணீரை ஆரோக்கியமாக்கி அந்த நிலப்பாழு இருந்ததை அதையும் கூட சரி பண்ணி மக்கள் வாழ்வதற்கு நல்ல ஒரு இடமாக ஆக்கி கொடுத்தாரோ, அதுபோல் இன்று கர்த்தரிடத்தில் கேட்கிற உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நான் உறுதியாக சொல்கிறேங்க, கர்த்தரிடத்தில் வருகிற ஒருவர் வெறுமையாய் திரும்பி போகிறதில்லை. விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை என்று சொல்லுகிறார். அது என்கிட்ட வாங்க, ஆனால் ஒன்றும் கிடைக்காது அப்படி சொல்லலை. என்கிட்ட வந்தால் என்னமோ கிடைக்கும். இன்று அவரிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் பேசுங்கள். அங்கே பாழான அந்த அந்த தண்ணீர் கெட்டதுன்னு இருக்கே, அது ஆரோக்கியமாக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக்கப்படும். கர்த்தர் வருகிறார். இதை பேசிக்கொண்டிருக்க இப்பொழுதுதானே எனக்கு தோன்றுகிறது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வருகிறார். அங்கே ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறார். அவர் நிலப்பாழையும் போக்கி அங்கே அந்த பட்டண மக்கள் குடியிருப்புக்கு நல்ல ஒரு இடமாக மாற்றுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே பாருங்க, நீங்கள் வாசிச்சிருப்பீங்க லூக்கா 7வது அதிகாரத்தில், அங்கே ஒரு ஏழை விதவையோடைய மகன் செத்து போயிட்டான்னா அடக்க ஆராதனைக்கு போகிறாங்களாம். அங்கே இயேசு சீஷர்கள் அந்த பக்கத்தில் இருந்து வந்தாங்களாம். கர்த்தர் பார்த்தாராம், பாடையை நிறுத்தி அந்த லேடிக்கிட்ட அழாதேன்னு சொல்லிட்டு வாலிபனை எழுந்திருந்தாராம். எழுந்திரிச்சிட்டானா. அந்த அடக்காராதனை ஊர்வலம் அதோட நின்று போச்சு. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அடக்காராதனை காரியமாக நடக்குதே. நான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சே, என் வாழ்க்கை செத்து போச்சு, இன்னுமே நான் என்ன செய்வேன்? அங்கே எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகளை எப்படி கர்த்தர் எழுப்பி ஒரு பெரிய சேனையாய் நிறுத்தினாரோ, அதுபோல் உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் கூட எழுப்பி ஒரு பெரிய சேனையாய் உங்களை நிறுத்த வல்லவராகிய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். இதை நினைத்து பாருங்கள். இன்று கர்த்தர் வருகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இன்று வருகிறார், இன்று அற்புதம் செய்கிறார். அந்த வார்த்தைக்கு, அவர் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும், அந்த சாபங்கள் நீங்கட்டும் என்று கேட்கிறீர்களா? எஸ், டுடே, இன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் நல்லவர். இது ஏதோ நீங்கள் எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அங்கே பெத்தேல்லையும் சரி, பெத்தேலுக்கு ஒரு கதை இருக்குது. ஏன் பெத்தேல்னு பேர் வந்தது? அதுக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா? அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. இது எரிகோ சொன்ன உடனே நமக்கு இந்த யோசுவா சபித்தது, இப்பொழுது இங்கே அது தண்ணீர் அது ஆரோக்கியமாக்கப்பட்டு அது எலிசாவின் நீரூற்றுன்னு சொல்லுகிற அளவுக்கு அங்கே வந்தது எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். எரியோவில் இருந்த வேசி ராகாப் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அங்கே வருகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்று உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ராகாபு போல இருந்தால் கூட இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தோட கோத்திரமாய் அவள் இணைந்து விட்டால் இப்பொழுது கர்த்தருடைய ஜனமோடு நீங்கள் இணைந்து விட முடியும். கர்த்தர் வருகிறார், பேசுகிறார். கவனிப்போமாக, அவரை ஏற்றுக்கொள்வோமாக. இன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ.